ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். உங்களோட 20 வருஷமா வேலை பார்க்குறேன், அவங்களுக்கு நீங்க ஸ்கூட்டி கொடுக்குறீங்க, நீங்க ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதை கொடுத்துருக்கீங்க, இதை ஏன் விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். அப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து விளம்பர அரசியல் தானே. இந்த சினிமா நடிகர்னா கேள்வி கேட்க கூடாதுன்னா, நீ என்ன பெரிய புத்தனா காந்தியா, நீ யாரு, யோகியனா நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். ஃப்ராடுன்னு எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, ஃப்ராடு தாங்க. ஃப்ராடை வந்து ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? ஒண்ணு இல்லைங்க, நீங்க அதெல்லாம் கூட விட்டுருங்க, பழசெல்லாம் கூட விட்டுருங்க. சினிமாவில் நீங்க 4 படம் நடிச்சுட்டா பாத்தீங்கன்னா, நீங்க யாரை வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், நீங்க யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், மக்களை நீங்க எவ்வளவு வேணாலும் ஏளனம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்னைக்கு கேட்குறாங்க, அண்ணா நான் உங்களை நம்பி ஓட்டு போட்டோம்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்குள்ள எங்களை நிம்மதியா தூங்க முடியல, மின்சாரம் இல்லை, இதெல்லாம் வந்து மக்கள் தானே கேட்குறாங்க. அப்போ மக்களை நீங்க வந்து சொல்றீங்களா? சொல்லுங்க. விமர்சனம் யாரு பண்ணாலும் நீங்க அந்த கேள்வி கேட்டுறீங்களா? நாயின்னு நீங்க சொல்றீங்களா? இதே வேற யாருன்னா சொல்லிட்டு பாருங்களா, திமுக காரர்களோ அண்ணா திமுக காரர்களோ வேற யாருன்னா சொல்லிருந்தாங்க, நீங்க எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்து இன்னைக்கு வெடிச்சிருக்கோம். நம்ம அடிச்ச அடியில அங்க வந்து தாவே தலைவர் வந்து கேட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆள்லாம் தேவையில்ல. ஏற்கனவே நமக்கு வந்து பாலியல் குற்றங்கள் ஈடுபடுவர்கள் தாவே காக்காரர்கள், அடிதடியில் ஈடுபடுவர்கள் தாவே காக்காரர்கள், வீடு பூந்து கொள்ளையடிக்கிறது தாவே காக்காரர்கள். நேத்திக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு தாவே காக்காரர், இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ முதல்ல இருந்து வட்ட செயலாளர்ல ஆரம்பிச்சு பகுதி செயலாளர் ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரைக்கும் இன்னைக்கு தாவே காக்காரர் அவ்வளவு வழக்குகள் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இந்த 30 நாள்ல போட்டிருக்க இந்த போக்சோல பெருவாரியான போக்சோ வாங்கினது வந்து தாவே காக்காரங்க, பெருவாரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவங்க தாவே காக்காரங்க. சோ இப்படி இருக்கும்போது இதையே நம்மளால சம்பவம், இவர் வந்து ஏற்கனவே பயங்கரமான ஆளு, இவர ரஜினியே விபூதி அடிச்சால, இவர அவரை கூட்டம் நீங்க வச்சா இந்த சமாளிக்கிறது எப்படி அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறதுனால. அரண் செய்தியர்களுக்கு வணக்கம், நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், முன்னாள் தாவிக செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ராகவா லாரன்ஸ் அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு, அரசியலுக்கு வரவா வேண்டாமா அப்படிலாம் வந்து கேட்டாரு. அப்புறம் அடுத்த வீடியோ மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க, நான் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தேன், ரொம்ப விரும்புறாங்க, வா நீ ஏன் வந்து தயங்கிட்டு இருக்கிற அப்படிலாம் வந்து ஆதரவு தராங்க அப்படிலாம் வந்து பேசினாரு. இப்போ அடுத்த ஸ்டெப் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஒரு முதலமைச்சர் மெட்டீரியலா மாறிட்டார் அவரு. ராகவா லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சமூக சேவை செய்யறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் அரசியலுக்கு வரதுல நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் அரசியலுக்கு வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஒன்றும் அரசியல் பஞ்சம் இங்க கிடையாது, அரசியல்வாதிகளுக்கு வந்து பஞ்சம் கிடையாது. ஏன்னா அதிமுகன்னு ஒரு கட்சியை உடைச்சி குதிரை பேரம் பண்ணி தாவேக்கள் வந்து சாரியா இணைஞ்சிட்டு இருக்கும்போது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் வந்து பெரிய பெரிய பதவிகள்ல பொறுப்புகள்ல இருந்த நல்ல ப்ரொஃபைல் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் வரும்போது இவர் வந்து அரசியல்ல வந்து இங்க தூக்கி நிறுத்துற அளவுக்கு இங்க ஒன்னும் தாவேக்காவோட நிலை வந்து மோசமா இல்ல. ஒருவேளை அண்ணாமலை கட்சிக்கு போனாலும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கிடையாது. இவர் ஒரு சினிமா ப்ராப்ளம், அவ்வளவுதான். அதை தாண்டி இவருக்கு வந்து பெருசா எந்த விதமான குவாலிட்டியோ குவாலிஃபிகேஷனோ வந்து கிடையாது. அதே மாதிரி தனி எழுத படிக்க தெரியாது அவருக்கு. படிக்க தெரியாது, கையெழுத்து மட்டும் போடுவாரு, எழுத படிக்க தெரியாது. அப்புறம் எப்படி கதையில எழுதுறாரு? கதையெல்லாம் அவரு எழுதலையே, அதுக்கு வந்து குழுக்கள் இருக்காங்க, அது வந்து இவர் சொல்லுவார், ஒருத்தர் எழுதுவார். அது நம்ம வந்து குறை மதிப்பீடுலாம் நம்ம வந்து பண்ணல. அவர் வந்து திறமசாலி தான், திறமசாலி. நம்ம அதுல எந்த விதமான மாற்று கருத்து ஜெயிச்சு வந்துருக்கிறாரு. ஆமா, அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தா இல்ல. எளியவர்கள் வந்து மேல வரணும், அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளபடியே லாரன்ஸ் வந்து அடிபட்டு தான் வந்து மேல வந்து வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு உச்சபட்ச ஒரு நடிகர். ஆனா என்னன்னா, நம்ம வந்த பாதையை வந்து மறந்துடக்கூடாதுன்றதான் நம்ம சொல்றது. நம்ம எப்படி வந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம பேசுற அந்த உடல் மொழி, அந்த வந்து அந்த தெனாவிட்டா நம்ம பேசுறது, அந்த நக்கல் நையாண்டி வந்து பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சினிமா ஹீரோயிசம் மாதிரியே அதை அரசியல் நினைச்சுக்கிறாரோ அல்லது மக்களுக்கு அது விரும்புன்னு நினைக்கிறாங்க? இல்ல, அதாவது வந்து சினிமாவில் நீங்க 4 படம் நடிச்சுட்டா பாத்தீங்கன்னா, நீங்க யாரை வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், நீங்க யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், மக்களை நீங்க எவ்வளவு வேணாலும் ஏளனம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்ல வந்து கோயில் கட்டிடுவாங்க, உங்களை வந்து கடவுளுக்கு மேலானவர்கள், அப்படிதான் இவங்கெல்லாம் வந்து வராங்க, அப்படிதான் இவங்கெல்லாம் நடந்துக்கிறாங்க. அரசியலுக்கு நீங்க வரணும்னா வாங்க, பிரச்சனை கிடையாது. மக்கள் கிட்ட கருத்து கேட்கறன்ற பேர்ல கருத்து திணிப்பு இது.
ஸோ வந்து நான் வரலாமா வேணாமான்னு கேட்குறாரு. கேட்டால் அம்மா ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாமியார் கிட்ட 2 மணிக்கு கேட்டுலாம் அரசியல் கட்சிக்கு வந்து இன்னைக்கு அவர் பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. இத்தனையும் ஆகச்சிறந்த ஒரு நடிகர், இவரை விட பெரிய நடிகர் சரத்குமார் அவர்கள், இவரோட பெரிய அரசியல்வாதி, எம்எல்ஏ இருந்தார், எம்பியா இருந்தார், அதெல்லாம் இருந்தார். இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து திரு சரத்குமார் அவர்கள் வந்து தேட வேண்டிய ஒரு துர்பாகிய நிலையில் இருக்கும்போது இல்லை இப்போ காலகட்டம் மாறி இருக்குது பாருங்க. இப்போ ஜென்சிலாம் வந்து பழைய ஆளுங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு இந்த மாதிரி சீன் போடுறவங்க தான் பிடிச்சிருக்குது. பாருங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஆகிட்டாங்க, விஜய்க்கே ஓட்டு போட்டுட்டாங்கன்னா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. விஜய் வந்து வேறங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா வந்து முன்னேறி அவர் வந்து ரசிகர் மன்றத்தை கட்டமைப்பு அதை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதல்வர் இருக்கு. அவரோட கட்சி அவரோட கருத்துக்களை நமக்கு முறந்தாலும் அவர் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. 30 இவரு சொல்றாருல, நான் 60 குழந்தைகளை வளர்த்தேன், அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பேன், அம்மா சொல்றத மீற மாட்டேன், இந்த மாதிரி ஊனமுற்ற பசங்களெல்லாம் வச்சு டான்ஸ் குரூப்லாம் வச்சு நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ அவங்களுக்கு ஸ்கூட்டி வேற வாங்கி கொடுத்துருக்குறேன், சமூக சேவையே லட்சியம். அதெல்லாம் லட்சியம்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நீங்க வளர்ந்து வந்த பாதையில மக்களை வந்து தெருநாயின்னு வந்து சொல்ல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல வந்து மக்களுக்கு வந்து நான் வந்து எலும்பு துண்டு போடுவேன், நான் வந்து அந்த நாய்க்கு வந்து பிஸ்கெட் பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் மக்களை வந்து நீ வந்து குறை மதிப்பீடு ஒரு விமர்சனம் பண்றவங்கள சொல்றாரு. விமர்சனம் எங்க மக்கள் தாங்க இங்க விமர்சனம் பண்றாங்க. இந்த அரசாங்க நோக்கத்தை யாரு வந்து விமர்சனம் பண்றாங்க? திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்னைக்கு கேட்கறாங்க, அண்ணா நான் உங்களை நம்பி ஓட்டு போட்டோம்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, வீட்டுக்குள்ள எங்களை நிம்மதியா தூங்க முடியல, மின்சாரம் இல்ல, இதெல்லாம் வந்து மக்கள் தானே கேட்கறாங்க. அப்ப மக்களை நீங்க வந்து சொல்றீங்களா? சொல்லுங்க. விமர்சனம் யாரு பண்ணாலும் நீங்க அந்த கேள்வி கேட்டுறீங்களா? நாயின்னு நீங்க சொல்றீங்களா? இதே வேற யாருன்னா சொல்லிட்டு பாருங்களா, திமுக காரர்களோ அண்ணா திமுக காரர்களோ வேற யாருன்னா சொல்லிருந்தாங்க, நீங்க எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்து இன்னைக்கு வெடிச்சிருக்கோம். அப்ப ஏன் வந்து சினிமா நடிகர்னா கேள்வி கேட்க கூடாதுன்னா, நீ என்ன பெரிய புத்தனா காந்தியா? நீ யாரு? யோகியனா? நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். ஃப்ராடுன்னு எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, ஃப்ராடு தாங்க. ஃப்ராட வந்து ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? ஒண்ணு இல்லைங்க, நீங்க அதெல்லாம் கூட விட்டுருங்க, பழசெல்லாம் கூட விட்டுருங்க. புதியதாக இன்னைக்கு வாங்க களத்துக்கு. நீங்க வந்து ஒரு சர்ச்சை பேச்சு வந்து பேசிருக்கீங்க, அதுக்கு வந்து நீங்க வருத்தம் தெரிவிக்கல, நீங்க வந்து மன்னிப்பு கேட்கல, ஒண்ணுமே பண்ணல. உடனே அது வந்து பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிக்குது. உங்களுக்கு வந்து பல்வேறு கண்டனங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இவருக்கு தாவேக்கால இடம் இல்லை, இவரு கதை வந்து மூடியாச்சுங்க. அப்படியா? ஆமா, நம்ம அடிச்ச அடியில அங்க வந்து தாவேக்கால இவருக்கு வந்து கேட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆள்லாம் தேவையில்ல. ஏற்கனவே நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு தாவேக்காரர்களாலே வந்து பாவம் திரு விஜய் அவர்களால தூங்கவே முடியல. தினமும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவர்கள் தாவேக்காரர்கள், அடிதடியில் ஈடுபடுவர்கள் தாவேக்காரர்கள், வீடு பூந்து கொள்ளையடிக்கிறது தாவேக்காரர்கள். நேத்திக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு தாவேக்காரர், இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ முதல்ல இருந்து வட்ட செயலாளர்ல ஆரம்பிச்சு பகுதி செயலாளர் ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரைக்கும் இன்னைக்கு தாவேக்காரர்கள் அவ்வளவு வழக்குகள் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இந்த 30 நாள்ல போட்டிருக்க இந்த போக்சோல பெருவாரியான போக்சோ வாங்கின வந்து தாவேக்காரங்க, பெருவாரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவங்க தாவேக்காரங்க. சோ இப்படி இருக்கும்போது இதையே நம்மளால சம்பவம். இவர் வந்து ஏற்கனவே பயங்கரமான ஆளு, இவர ரஜினியே விபூதி அடிச்சால, இவரு அவரை கூட்டு வந்து இங்க வச்சா இந்த சமாளிக்கிறது எப்படி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு மடை மாத்ததுக்கு இன்னைக்கு வந்து புதியதாக ஸ்கூட்டி கூட. நீங்க ஸ்கூட்டி கொடுக்குறது தப்பு கிடையாதுங்க. ஸ்கூட்டி கொடுக்குறாருங்கிறது ஒரு நல்ல சீசன். ஒரு 13 பேர் ஸ்கூட்டி கொடுக்குறது தப்பு இல்லைங்க. அவங்க யாரு கொடுத்தாங்கன்னு என்னால லிஸ்ட் சொல்ல. ஊனமுற்றவர்கள் கொடுத்தாரு. ஊனமுற்றவர்கள் நம்ம சகோதரர் தான், அவங்களுக்கு கொடுக்குறது தவறு கிடையாது. அவரோட பயணப்படுறவங்க தாங்க அவங்க. 20 ஆண்டுகளா திரு லாரன்ஸ் அவர்களோட பயணப்படுறவங்க தான் அதை கொடுக்குறாரு. நீங்க அது தெரியாம கொடுத்துட்டு போங்களேன். ஏங்க எவ்வளவு உதவிகள் செய்யறாருங்க. அஜித்குமார் எவ்வளவு உதவிகள் செய்யறாருங்க. இதை சொல்லுவாங்களா, வலது கரத்து கொடுக்குது இடது கரத்துக்கு தெரியும். அந்த மாதிரி எவ்வளவு வந்து நல்ல மனிதர்கள் வந்து திரைத்துறையில வந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உங்களை மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன பையங்க KPY பாலா, அந்த பையன் எவ்வளவு பண்ணிட்டு இருந்தான். அவர் மேல சர்ச்சை சொல்லி அவரை காலி பண்ணிட்டாங்கன்றது அது வேற, அது ஒரு அரசியல். அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்றதை மட்டும் நீங்க வந்து நான் அப்ப நீங்க சொல்ற அந்த எலும்பு துண்டா இது எனக்கு தெரியல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, யாருன்னா கொலைச்சா நான் எலும்பு துண்டு போடுவேன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சையை நீங்க ஆஃப் பண்றதுக்கு நான் சர்வீஸ் பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்களே தான் எடுத்து போறீங்க. இது யாரும் போடல. பிஹைண்ட் வுட்ஸ் ஊடகத்துல நீங்களே வீடியோ எடுத்து அனுப்புறீங்க. சார் அப்படி இருந்தா நீங்க வந்து பொதுஜன ஊடகங்கள் எடுத்து இதை போடணும். நீங்களே தானே ப்ரொமோஷன் தான், பெய்டு ப்ரொமோஷன் தானே பண்றீங்க. அப்போ நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றத நீங்க வந்து தெளிவா சொல்றீங்க. இப்ப நீங்க அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் ஸ்கூட்டி கொடுத்துருக்காரு. சார் அவர் ஸ்கூட்டி கொடுத்தாலும் நமக்கு எதுவும் சிக்கல் இல்லை. உங்க கூட இருக்கவங்க தான் சார் நீங்க கொடுக்குறீங்க, அது உங்களோட கடமை சார். அது உங்களோட 20 வருஷமா வேலை பார்க்குறேன், அவங்களுக்கு நீங்க ஸ்கூட்டி கொடுக்குறீங்க. நீங்க ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதை கொடுத்துருக்கீங்க. இதை ஏன் விளம்பரப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். அப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து விளம்பர அரசியல் தானே. சரி, இன்னொன்னு அதுல பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஊனமுற்றவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி 2 வீலர் ஓட்ட முடியும்? அதுதான் இப்போ நீங்க வந்து நான் நோட் பண்ணேன், நம்ம அதை வந்து குறை மதிப்பீடு பண்ணக்கூடாது, அதை வந்து குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து கடந்து போகணும்னு நினைச்சாலும் எனக்கும் அந்த ஐயம் வந்து இருக்கு. அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா
அந்த 3 வீல் வச்ச ஸ்கூட்டி வந்து வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கீர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரத்யேகமா வந்து நீங்க தயார் பண்ணி வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம தான் சொல்றேன், அவசர கதியில உடனே புக் பண்ணி அந்த வாகனம் வந்து வந்துருச்சு, உடனே அவங்களுக்கு வந்து கொடுத்தா. அது என்னன்னா சோசியல் மீடியால உடனே இதை போட்டாகணும். நீங்க வந்து என்ன வந்து ட்ரால் பண்றீங்கல்ல, சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு காட்டுறாரு. ஓகே, இப்போ டிவிக்கேல அவர் சேர்த்துக்க மாட்டாங்க ஆனா அப்படின்னா அவர் ஏன் விஜயை பாராட்டி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு? அவருக்கு வந்து தேவை இருக்குங்க. அது சொல்றேன்னா, இப்ப ஜல்லிக்கட்டுலே திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து அழையா விருந்தாளியாக தான் உள்ள வந்தார். என்னங்க சொல்றீங்க? அவர் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே நடத்தினாருங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆரம்பிச்சாரு, எதனால ஆரம்பிச்சாரு? அவருக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அவரு என்ன ஏதாவது மாணவர் அமைப்புல இருக்காரா? படிக்கல, ஓகேங்களா? மாணவர் அமைப்புல இருக்காரா, இல்ல மாணவர் சங்க தலைவரா இருக்காரா, இல்ல ஏதாவது எங்களை மாதிரி வந்து சமூக செயல்பாட்டாளர்? எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு சினிமா நடிகர், ஓகேங்களா? நீங்க சினிமா நடிகரா இருக்கும்போது அந்த போராட்டம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு போராட்டமா மாறுது. உலகம் முழுக்க அது பேசும் பொருளாக மாறுகிறது. இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்ல இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு வருது. அன்னைக்கு இருந்த மத்திய அரசாங்கத்தை ஆட்டி வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது. அந்த போராட்டம் வெற்றி பெறுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உள்ள வரீங்க. ஏன் முத ஆளா நீங்க வந்து உட்கார வேண்டியது தானே? நீங்க தான் பெரிய வரலங்க. 3வது நாள் 4வது நாள் தாங்க அவர் வந்தாரு. அந்த போராட்டம் வந்து வெற்றியை நோக்கி, இன்னும் சொல்ல போனா அவர் 5வது நாள் கிட்டதான் அவர் வந்து வந்ததே. அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்பதான் இருந்து. நீங்களா வந்தீங்க, நீங்களா உணவு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணீங்க, அதுவும் ஒரு ஹோட்டல் தான் வாங்கி கொடுத்தீங்க. உடனே வந்து என் பொண்டாட்டி தாலி 1 கோடிக்கு அடகு வச்சேன்னு சொன்னாரு. 1 கோடிக்கு தாலி அடகு வச்ச உலகத்திலே ஒரே மனிதர் இவரா தான் இருப்பாங்க. நான் வந்து அவர் தப்பெல்லாம் சொல்லல. சொல்லனா கூட ஒரு பொய் சொல்லனா கூட ஒரு பொருந்த சொல்லணும்னு தாலி இல்ல. அப்ப அவரோட பொருளாதார நிலைமை எப்படி இருந்து எனக்கு தெரியும். அப்ப ஒரு மிகப்பெரிய நடிகர்லாம் வந்து கிடையாது. அவர் உண்மையிலேயே அன்னைக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல நீங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னிலைப்படுத்தினா உங்களுக்கு ஒரு சினிமால மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்க நினைச்சுங்க. நான் திரு லாரன்ஸ் அவர்கள் மட்டும் கூட சொல்ல, பல பேர் என்னோட நண்பர்களா இருந்த பல நடிகர்கள் அதை வச்சு புகழ் அடைந்தார்கள். நான் வந்து வேணும்னா தேவைப்பட்டா அவங்க எல்லாம் இன்னும் அந்த மாதிரி பேசினாங்கன்னா அவங்களோட ஹிஸ்டரியும் நம்ம கிட்ட வந்து ஃபுல்லா இருக்கு. நம்ம அது குறித்து வந்து பேசுவோம். பல நடிகர்களே நான் கையை பிடிச்சிட்டு மெயின் ரோடு கூட்டு வந்து விட்டு போனேன் நான். ஏன்னா அந்த இடத்துல கலவரம் நடக்கும் போது அடி உத வாங்க போறோம்னு நல்லா தெரிஞ்சிச்சு. போலீஸ் வந்து எங்களை தாக்குறதுக்கு தயாரா இருக்கும்போது இந்த சினிமா நடிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலதனமே அவங்களோட முக வசீகரம் தான். அப்போ நீங்க வந்து எல்லா இடத்துலயும் போலீஸ்காரன் அடிப்பான். ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே போலீஸ் பாத்தீங்கன்னா முகத்துல தான் வந்து அடிப்பாங்க, பல்ல தான் உடைப்பாங்க. முதல்ல எடுத்த உடனே மூக்க உடைப்பாங்க, பல்ல உடைப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கும் உடஞ்சிருக்கு அந்த மாதிரி பல்லு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம வந்து சொல்றோம். அதனால கையை பிடிச்சிட்டு வெளியில கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போய் கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்துல களத்துல இருந்து அடி உத வாங்கின நாங்க, நீங்க போராட்டத்தை வந்து கிரெடிட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. நான் தான் இந்த போராட்டத்தையே வந்து ஒருங்கிணைச்சேன், நான் தான் சாப்பாடு போட்டேன், அதை பண்ண இதை பண்ணு சொல்லிட்டு. அங்க ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கல் வரும்போது நீங்க நேர்மையா அணுகுனீங்களா? அந்த சிக்கல் வருது, காவல்துறை வந்து மிரட்டப்படுகிறார்கள். இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க வந்து அவர் பொன் ராதாகிருஷ்ணனோட சந்திச்சாரு, போட்டோலாம் வந்துச்சு. அப்போ அங்க உள்ள தீவிரவாதிகள் புந்துட்டதாக எனக்கு தகவல் வந்தது, அதனால நான் போராட்டத்திலிருந்து விலகிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, நீ யாரு? சிபிசிஐடியா இல்ல நீ என்ன யாரு? அங்க வந்து உள்ள வந்து தீவிரவாதி ஏதாவது ஒரு போட்டோ காட்டுங்க, இல்ல யாராவது ஒருத்தன் தீவிரவாதி உள்ள வந்தா ப்ரூவ் பண்ணுங்க. சட்டத்தின் எங்க வழக்கு நடந்துங்க, நாங்க வழக்கு நடத்துறோங்க. எங்களுக்கு ட்ரையல் போச்சுங்க, எத்தனை ட்ரையல் நாங்க போய் அட்டன் பண்ணியிருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தீவிரவாதி உள்ள வந்துட்டா நீங்க காட்டுங்களா பார்ப்போம். யார் அந்த தீவிரவாதி? அவர் எந்த அமைப்பு சேர்ந்தவர்? ISIS சார்ந்தவரா, இல்ல வந்து வெளிநாட்டுல இருந்து ஏதாவது தீவிரவாத அமைப்பு சார்ந்தவரா, இல்ல உள்நாட்டு தீவிரவாத அமைப்பு சார்ந்தவரா? வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெகுஜன மக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் வந்து சாதாரண கூலி வேலை செய்யறவங்க கூட வந்து அன்னைக்கு வந்து அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப நீங்க யார தீவிரவாதின்னு சொல்றீங்க? அன்னைக்கே சொல்றேங்க, நான் வந்து அந்த மேல வழக்கு போட்டிருக்கணும், அன்னைக்கே போட்டிருக்கணும். அதெல்லாம் நாங்க கடந்து விட்டுனோம். சரி, போனா வழக்கப்பட வேண்டிய தேவை என்ன? நீங்க அந்த அவ்வளவு பெரிய போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க. நீங்க இது தன்னிச்சையாக நடந்த ஒரு போராட்டம். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நீங்க காட்டுங்களேன், ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்க நடந்ததான்னு காட்டுங்களேன். ஏன்னா இந்த போராட்டங்களே இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. நீ பொதுவெளியில வந்தா உன்னை அடி பண்றது பொதுமக்களுக்கு வந்து இது காட்டின ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை காட்டின போராட்டங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆக போகுதுங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீரியமான போராட்டம் நீங்க காட்டுங்க பார்ப்போம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குடிசைகளை வந்து கொளுத்துனாங்க, ஆட்டோக்களை கொளுத்துறாங்க. கொளுத்துறதுனா யாரு? அதிகார வர்க்கத்துல இருந்து கொளுத்துனாங்க. யாருக்கிட்ட? சாமானிய மக்கள் மேல. எந்த விதமான எங்கிட்ட எது விதமான இல்லைங்க. நிராகபாணியா இருந்தவங்க எங்களை வந்து அத்தனை ஆயுதங்களை வச்சு நீங்க வந்து தாக்குனீங்க. அத்தனை வந்து ஊடகங்கள்ல இருந்து ஊடகங்கள்லாம் எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஊடகத்துக்கு வந்து நேரடியாக வந்து மிரட்டல் விட்டாங்க காவல்துறை. அன்னைக்கு எடுத்துட்டு போதும், நீங்க 7 நாள் சீன் காட்டுறதெல்லாம் போதும், எடுத்துட்டு போங்கடான்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு ஊடகம் வந்து இது குறித்து வந்து பேசினாங்களா? அன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் லைவ் போட்டாங்க. நம்ம வந்து தவறு சொல்லல. 7 நாட்களும் எங்களுக்காக அத்தனை ஊடகங்களும் வந்து லைவ் போட்டாங்க.
அத்தனை ஊடகங்களே கடைசியில நான் ஆஃப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களுக்கு அவ்வளோ வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த மீடியாக்களை வந்து வெளியில அமிச்சாங்க. இந்த மாதிரி ஆட்கள் உள்ள போந்து குழப்பத்தை உண்டாக்கி காவல்துறைக்கு கைக்கூலியாக ஆளும் வர்க்கத்துக்கு அன்னைக்கு வந்து நீங்க கைக்கூலியாக, நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு என்ன எலும்பு துண்டு அன்னைக்கு போட்டாங்க சொல்லுங்க? நீங்க யாருக்காக வந்து கொலைச்சிங்க அந்த இடத்துல? நீ தெருநாயை விட கேவலமா அந்த இடத்துல நடந்துக்கிட்டு யாருக்காக இதை பண்ணீங்க? அதை பேசலாமா நம்ம? அவங்களுக்கு அவருக்கு புரியாம கூட இருந்திருக்கலாம், போலீஸ்ல இருந்து சொல்லி இருந்திருக்கலாம், உளவுத்துறையில இருந்து சொல்லி இருந்திருக்கலாம், அதை நம்பி இருக்கலாம் அவரு. சார் அப்பனா நீங்க எதுக்கு சார் இந்த போராட்டத்துக்கு வரீங்க? உங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம் சார்? சார் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நாங்க வந்து தாங்குவோம். எங்களுக்கு தெரியும் அந்த போராட்டத்தை எப்படி முடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியும், அதை எங்க பேசணும் எங்களுக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? மைக்க பிடிச்சி நீங்க பேசுறீங்க, அதை தாண்டி நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்களேன்? அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தலாம் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து கேட்கிறோம். எங்க தனிப்பட்ட முறையில எனக்கும் அவருக்கும் பிரச்சனை, அதெல்லாம் நான் வந்து பேசவே என்ன பிரச்சனை? இவர் மட்டும் அந்த இடத்துல அந்த மாதிரி பேசல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இப்பாப் தழான்னு சொல்லிட்டு ஆதின்னு இருக்காருல்ல, அவரும் அதே தான் பேசணும். அவர் பெரிய ஒரு டிஜிட்டல் வாகனத்தை வந்து ஓப்பன் வாகனத்துல இருந்து அவர் வந்து அவரோட சாங்கா போட்டார். அவரே அதுக்காக கம்போஸ் பண்ணி எடுத்தோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க எந்த விதமான திட்டமிடலும் பண்ணல, எந்த முன்னேற்பாடும் பண்ணல, எதுவுமே பண்ணலங்க. போட்ட சட்ட பேண்டோட போய் அந்த இடத்துல இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்குங்க. சாப்பாடு கூட அந்த இடத்துல சாப்பிடல, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு திருப்பி அந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டோம். இப்படிதான் நாங்க அந்த இடத்துல இருந்தோம். ஆனா இவங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா வரும்போதே இவர் வந்து நான் 1 கோடி ரூபா கொடுத்தேன் 2 கோடி ரூபா கொடுத்தேன்னு கதை கட்டிட்டு ஒருத்தர் வர்றாரு. இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய டிஜிட்டல் இது வந்து ஓப்பன் ட்ரக்ல வச்சு அவரு பாட்டா போடுறாரு. அவரும் கடைசியில் என்ன சொன்னார்னா, தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க, இவங்க யாருக்கோ ஒருத்தர் கைப்பாவியா இருந்தாங்க, கைக்கூலிகளாக செயல்பட்டாங்க. நான் சொல்றேன், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, விவாதம் பண்ணுவோம். எனக்கு யாராவது பணம் கொடுத்தாங்களா? ஏதாவது ஒரு அமைப்பு பணம் கொடுத்ததா? யாராவது ஒரு என்ஜிஓ எங்களுக்கு பணம் கொடுத்தா? எங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி, எங்க நேரத்தை செலவு பண்ணி நாங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். நீங்க உங்க சுயலாபத்துக்காக நீங்க பயன்படுத்திட்டீங்க. பிரச்சனை வரும்போது நீங்க தெரிச்சு ஓடிட்டீங்க. எங்களெல்லாம் காட்டி கொடுத்த உத்தமர்கள் தான் இவரும் சரி, அந்த இப்ப ஆதியும் சரி. ஸோ இன்னைக்கு வந்து அன்னைக்கும் நீங்க அப்படிதான் தரக்குறைவா பேசுங்க. அன்னைக்கு நாங்க கடந்து போயிட்டோம். இதே தான் வந்து அந்த போராட்டக்காரர்களையும் அந்த போராட்டத்தையும் நீங்க வந்து கொச்சைப்படுத்தி வந்து பேசுங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிரெடிட் மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டீங்க. நாங்க தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம், நாங்க தான் வந்து பணத்தை செலவு பண்ணோம் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அன்னைக்கே உங்களை வச்சு வெளுன்னு வெளுத்திருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அதுக்கப்புறம் திரைத்துறையில் நீங்க வந்தீங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல உத்தமர் தான் அப்படின்னா, வாங்க நம்ம வந்து ஒரு கலந்துரையாடல் வைப்போம், உங்க சேனல்ல கொடுப்போங்க. நானே கூட அவர் வர சொல்லுங்க, விவாதம் பண்ணுவோம். அவர் நேர்மையான வழியில தான் பணம் சம்பாதிச்சாரு. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பணம் கொடுத்தாங்க, எப்படி உதவி பண்ணாங்க, நீங்க எப்படி ப்ரொடியூசர் ஆனீங்க, உங்களை வச்சு எப்படி எல்லாம் படம் எடுத்தாங்க, நம்ம வந்து விவாதம் பண்ணுவோம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. நீங்க இன்னைக்கு உள்ளபடியே ஒரு உச்சத்துல இருக்கீங்க. நீங்க மட்டும்தான் கடவுள் பக்தியா இருக்கிற மாதிரியும், நீங்க மட்டும்தான் தாயை வணங்குற மாதிரியும், நீங்க மட்டும்தான் அம்மா கிட்ட அரசு நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும். அதை தாண்டி எங்களுக்கு இந்த தேசத்தின் மீது பற்று இருக்குங்க. நாங்க ஒரு நல்ல சிட்டிசனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க இருக்கோம். பல்வேறு வழக்குகள் நாங்க வாங்கியிருக்கோம். இதுல எதுவுமே கிரிமினல் கேஸ் இல்லைங்க. என்கிட்ட 122 வழக்கு என் மேல இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா போராட்ட வழக்குகள் தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்கு சொல்லுங்களேன். ஜல்லிக்கட்டுல எங்களுக்கு இத்தனை வழக்கு போட்டாங்களே, இத்தனை தூரம் எங்களை அடிச்சாங்களே, ஏன் உங்களை காவல்துறை வந்து எதுவுமே பண்ணல? ஏன் உங்களை மட்டும் அப்படியே ராஜா மாதிரி அணுகுனாங்க? ஏன் உங்க மேல மட்டும் நிறைய வழக்குகள் போட்டாங்க, ஒரு மேல வழக்கு போடல? ஏன்னா நம்ம தாங்க அந்த வந்து ஒருங்கிணைச்சோம். காவல்துறை சொன்ன எந்த விதமான அந்த என்ன சொன்னாங்கன்னா, இது முடிச்சுங்க, இந்த போராட்டத்தை வந்து முடிச்சிங்க அப்படின்னு காவல்துறை நம்மளுக்கு ஒரு சில அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த போராட்டத்தை வந்து கலைச்சிடுங்க, எல்லாரையும் வந்து வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம அதுக்கு வந்து ஒத்துக்கல. சட்டப்படி இது என்னவோ நாங்க சட்டப்படி எதிர்கொள்ள தயாரா இருக்குங்க. நாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்றது இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனையாக மாறி இருக்குது. வெறும் தமிழ்நாட்டுல, வெறும் மெரினால, சென்னையில மட்டும் இது கிடக்கல. 11 நாடுகள் இந்த போராட்டம் வந்து பார்த்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவுல பேசிதான் நாங்க முடிவு எடுக்க முடியும். தனிப்பட்ட முறையில் நான் எந்த முடிவும் நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம மேல வழக்கு போடுறாங்க. நீங்க வந்து காவல்துறை என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுல நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்க. கூட்டத்தை கலைங்கன்னு சொன்னாங்க, நீங்க வந்து அதே மாதிரி பேசுனீங்க. வந்து தீவிரவாதி உள்ள போந்துட்டான்னு உங்களுக்கு அவங்க என்ன ஃபீட் பண்ணாங்களோ அதை அப்படியே வந்து அந்த இடத்துல வாந்தி எடுத்தீங்க. அப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? சரி, அதெல்லாம் ஓகேங்க, ஜல்லிக்கட்டுலாம் முடிஞ்சிச்சு. என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒரிஜினல் எடுத்துட்டு போயிட்டீங்க. என்னோட அடிப்பட்ட அந்த உங்களோட டாக்குமெண்ட்ஸ். ஆமாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில நான் வந்து அட்மிட் ஆனேன். மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, டாக்டர் எனக்கு கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனு, ஸோ இந்த மாதிரி தரவுகள், அதுக்கப்புறம் நான் அடிப்பட்ட செய்திகள் வந்து புகைப்படத்தோட வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள் தான் என்னால் அன்னைக்கு கலெக்ட் பண்ண முடிஞ்சது, வாங்க முடிஞ்சது. அதுவும் நான் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் என் நண்பர்களுக்கு வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ முன்னணி பத்திரிகைகள் எல்லாத்துலயுமே முதல் பக்கத்திலே என்னோட போட்டோ வந்துருது. அதெல்லாம் கட்டிங்ஸ்லாம் எடுத்துன்னு இவரு தான் வந்து என்னை கூப்பிடுறாரு, ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு, அண்ணே வாங்கினேன், வீட்டுக்கு வாங்கினேன். என்னை வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க. வைகோ அவர்கள் இருந்து, அன்புமணி ராமதாஸ்ல இருந்து, இன்னும் பல தலைவர்கள் வந்து வீட்லயே வந்து சந்திச்சுட்டு வந்து போனாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. இவர் தான் பெரிய ஆள் இல்ல, இவர் வந்து வர முடியாது. வந்தாருன்னா ஒரு திரைப்பட நடிகர். பெரிய பெரிய கலை செயல்பட்டவர்கள்லாம் தோழர் தியாகுல ஆரம்பிச்சு பல தலைவர்கள் வந்து என்னை வந்து இல்லத்துல வந்து சந்திச்சுட்டு போறாங்க.
ஆறுதல் சொல்றாங்க, ஒரு சிலர் மருத்துவமனைக்கே வந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அண்ணா நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க, இல்லைங்க என்னால நடக்க கூட முடியாத ஒரு சூழல்ல நான் இருக்கேன், இல்லைண்ணா பரவாயில்லண்ணா நீங்க எப்படியாவது நீங்க வந்துருங்கண்ணா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அசோக் நகர்ல இருக்க அவரோட ட்ரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கூப்பிடுறாரு. போன உடனே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்கன்றாரு. நான் சொன்னேன் என்கிட்ட ஒரு காப்பி தாங்க இருக்கு, ஒரு செட்டு தாங்க இருக்கு, நான் இதை வச்சுதான் நாளைக்கு வழக்குலாம் வந்து என் மேல நிறைய என்கொயரி எல்லாம் வந்திருக்கு, இன்னும் அது வழக்கு என்ன விவரம்லாம் எனக்கு தெரியல. மொத்தம் சென்னையில மட்டுமே 5 காவல் நிலையங்கள்ல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. நான் ஒரு இடத்துல நான் போகணும்னா எனக்கு இந்த தரவுகள்லாம் வேணும். ஆனா ஒன்னும் இல்லைண்ணா, நான் உங்களுக்கு ஒரு 10 செட்டு காப்பி எடுத்து கொடுத்துறேன் பசங்கிட்ட சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டார். உடனே அண்ணனுக்கு ஒரு 10 செட்டு, அதான் சொல்லணும் அண்ணனுக்கு ஒரு காஃபி அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு ஒரு 10 காப்பி இதை எடுத்து கொடுத்துருங்கப்பா, ஒரிஜினல் மட்டும் நம்ம கிட்ட இருக்கும், ஆனா நம்ம வந்து வழக்கு போடலாம்னா அந்த வழக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போகலாம், முடிஞ்சா நம்ம வந்து ஐநா வரைக்கும் போலானே அப்படின்னாரு. சரி இது நல்லா இருக்கே, பரவாயில்லப்பா. ஐக்கிய சபைக்கெல்லாம் போனீங்களா? ஐக்கிய சபைக்கெல்லாம் போனீங்களா? நான் அதுக்கப்புறம் நான் போனேன் தோழர். நாங்க வந்து ஐக்கிய நாடு சபைக்கு நான் வந்து அந்த வழக்கை நான் எடுத்துட்டு போனேன். அவர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கல, அவர் நமக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. தோழர் திருமுருகன் காந்தி மாதிரி சமூக செயல்பாட்டாளர் தோழர் ஹென்றி தீபன் வந்து இந்த வழக்கில் எனக்கு முழுமையாக வந்து சப்போர்ட் பண்ணி, இந்த மாதிரி பல செயல்பாட்டாளர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வந்து எனக்கு வந்து கூடவே நின்னாங்க. ஒரு முறையும் நான் வந்து காவல்துறைக்கு வந்து அந்த ஸ்டேஷனுக்கு நான் போகும்போது என்னோட வந்து தோளோடு தோல் நின்ற தோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்ட பஞ்சாயத்து இயக்கம், இந்த மாதிரி தோழர்கள்லாம் நிறைய பேர் நமக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்காக ப்ரெஸ் மீட் வச்சாங்க. நிறைய அந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்தது. தொலைக்காட்சி விவாதங்கள்ல வந்து நிறைய என்னை பத்தின வந்து அன்னைக்கு விவாதங்கள் வந்து பேசப்பட்டது, பேசும் பொருளாக இருந்தது. சட்டமன்றத்துக்கு வந்து சட்டசபைக்குள்ளே வச்சு என்னை வந்து பேசினாங்க. இதெல்லாம் வந்து பல்வேறு தரவுகள் வந்து தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு வந்து நடக்குது. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு நான் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் இவர் வந்து முயற்சி பண்றேன், இவருக்கு ஃபோன் பண்ணாலும் இவர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் என் நம்பரே வந்து பிளாக்ல போட்டார். நான் ஒண்ணுமே கேட்கல, அவர்கிட்ட உதவி கூட கேட்கல. அப்பா சாமி என் டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுப்பான்னு தான் கேட்டேன். என்னோட தரவுகளை வந்து நீங்க திருப்பி கொடுங்க, நான் வழக்குக்கு சம்பந்தமா நான் போக வேண்டும். ஸோ அதோட நம்ம வந்து நட்பு வந்து முறிஞ்சிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஓடி வந்து எனக்காக உதவிவர் தான் அவரு. அதுக்கப்புறம் நான் ஒரு முறையும் கோர்ட்ல வந்து கண்டெம்ட் வாங்கினேன். நான் வந்து கொடுப்பேன், அது ஜெராக்ஸா இருப்போம், தூக்கி அடிப்பாங்க அந்த ஃபைலை, ஒரிஜினல் எடுத்துட்டு வாங்க, நீ வந்து இந்த மாதிரிலாம் எங்க கோர்ட் நேரத்தை வந்து வீணடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எங்கிட்ட மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அஃபிடவிட் போட்டு நான் இதெல்லாம் பண்ணி தான் அந்த வழக்குல இருந்தே ஜெயிச்சு வெளியில வந்தேன். திருப்பி ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தலைவர் கூப்பிடுறாரு, வாங்கண்ணே நம்ம சந்திப்பணும். நான் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்க நான் விருப்பப்படல. அதை சொல்றேனே, நீங்க வந்து பிரச்சனையை வந்து வேற மாதிரி கையாளுவீங்க, பயந்து ஓடி ஒளிஞ்சிருவீங்க. ஆனா வெற்றி கொண்டாட்டம் வரும்போது மட்டும் அதை வந்து தனதாக மாத்திக்கணும்னு சொல்ல உத்தமர் தான். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த ஃப்ராடு இந்த முள்ள மாதிரி முடிச்சவைக்குன்னு நான் சொன்னது இதுக்காக தான் சொன்னது. நீங்க எப்போதும் ஒரே மாதிரி நீங்க நின்றீங்கன்னா நிச்சயமாக உங்களை நாங்க வந்து போற்றுவோம், புகழும், வணங்குவோம். இது வந்து ஜல்லிக்கட்டுக்கும் எனக்குமான தொடர்பு, எனக்கும் திரு லாரன்ஸ் அவருக்குமான தொடர்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரைத்துறையில அவர் குறித்து பல்வேறு பிரச்சனைகள் வந்தது, பாலியல் புகார்கள்லாம் வந்தது. அந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை வந்து சொன்னாங்க. அப்ப கூட நாங்க வந்து அவங்க கிட்ட, அந்த நடிகை கிட்ட நாங்க வந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க, கதையா வந்து சொல்லியிருக்காங்க. அதை பேட்டி எடுத்தவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் தான் அதை பேட்டி எடுத்தாரு. அவரும் நமக்கு இன்னொரு நண்பர் தான், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் அதை எடுத்து போட்டாரு. அப்போ அவரும் அது குறித்து நிறைய கேள்விகள்லாம் வச்சாரு. ஆனா இப்ப அவரும் தாவேக்கலை இருக்கு, இவரும் தாவேக்கலை இணையறாருன்னும் போது அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அவரே இன்னைக்கு சொல்லுவார், ஃபெலிக்ஸே சொல்லுவாரு, ஒரு நீங்க வந்து லாரன்ஸ் மாதிரி ஒரு உத்தமரை நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பல்வேறு தரவுகள் அந்த அம்மா கிட்ட இருக்கு, அதெல்லாம் வந்து சரியா விசாரிக்கலாம். அவங்களை வந்து கொலை மிரட்டெல்லாம் விடுத்த ஒரு தூய்மையான சக்தி தான் திரு லாரன்ஸ். இன்னும் பேசணும்னா அவரை பத்தி அதிகமா நம்ம பேசலாம். பட் ஆனா இந்த மனிதர் வந்து ஒரு நேர்மையான மனிதர் கிடையாது. அரசியல்ல இந்த மாதிரி ஆட்கள் வரக்கூடாதுன்னு தான் நம்மளோட நிலைப்பாடு. சினிமாவில் உள்ளவர்கள் ஒரு போராளியா மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க பணம் நிறையா இருக்குது, அவங்க பிளாக்ல பணம் வாங்குறாங்க, தேவையில்லாத தொல்லை அப்படின்னு ஒதுங்கி போகிறது அப்படின்றது நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்ரீரெட்டி விவகாரங்கள் சொல்லும்போது அதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டாங்க, அவங்க நிறைய பேரை சொன்னாங்க. ஸோ சினிமாவில் அது சாதாரணம் தானேங்கிற மாதிரி தானே போகுது. இது சினிமாவில் உங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். போராட்ட காலத்தில் நாங்கள் வந்து ஒரு நாளும் எங்களுக்கு தெரியும் மக்களுக்காக போராட்ட காலத்தில் நின்று இருக்கோம். கடைசி வரைக்கும் உண்மையாக உளமாற மக்களுக்காக வந்து உழைச்சிருக்கோம். விவசாயிகள் போராட்டம் எவ்வளோ போராட்டங்கள் வந்து முன்னெடுத்திருக்கோம். ஜல்லிக்கட்டு மாதிரி, காவேரி போராட்டம், நீட்டுக்கான போராட்டம் வந்து அத்தனை போராட்டங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். தங்கை அனிதாவை வச்சு நீட்டுக்கான அத்தனை போராட்டம் பண்ணியிருக்கோம். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, திரு விஜய் அவர்களை கூட நான் ஜல்லிக்கட்டுக்கு நான் வந்து கூப்பிட்டு வரேன், இரவுல வந்து கூப்பிட்டு வரேன். அவர் எங்கேயுமே வந்து ப்ரௌடா சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க, விஜய் அவர்கள் அவர் வாயால சொன்னதே கிடையாது, நான் ஜல்லிக்கட்டுக்கு நான் வந்தேன், ஜல்லிக்கட்டுக்கு நான் ஆதரவு, எங்கேயுமே அவர் சொன்னதே இல்லைங்க.
அதை வச்சு நாங்க அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணோம். அவர் ஜல்லிக்கட்டு கூட்டு வந்தோம், அவருங்க அவரோட சப்போர்ட்டிங் இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்க தான் அதை ப்ரொமோஷன் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தவறா பயன்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனிதா வீட்டுக்கு அவர் வந்து கூட்டு போனோம், அங்க வந்து மெழுகுவத்தி ஏத்த வச்சோம், அந்த குடும்பத்தோட நிக்க வச்சோம். அதை வச்சு அவரு அரசியல் பண்ணல, அதை வச்சு நாங்க அரசியல் பண்ணோம். அதை நாங்க வந்து ஒத்துக்கிறோம். திரு விஜய் அவர்கள் பாருங்க, அவருக்கு எவ்வளவு வந்து சமூக பொறுப்பு இருக்கு. நீ வந்து அது தவறா போச்சு, அது நான் வந்து இப்ப வருந்துறேன், நான் உள்ளபடியே வருந்துறேன், நான் இன்னைக்கு வந்து வருந்துறேன். நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஜல்லிக்கட்டுக்கு அவரை கூட்டு வந்திருக்க கூடாது, அனிதா வீட்டுக்கு அவர் வந்து கூட்டு போயிருக்க கூடாது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு அவர் வந்து அமைச்சிருக்க கூடாது. நான் இன்னைக்கு வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா அவர் இன்னைக்கோட சிந்தனை எல்லாம் மாறி போச்சு. நம்ம என்ன நினைச்சோம்னா ஒரு போராட்டம் வரட்டும், இதன் மூலியமாக இந்த போராட்டத்தை வந்து வீரியமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம்ன்றதான் நம்ம நோக்கம். பட்டி அதை தாண்டி எதுவும் இல்லை. நான் எதுக்காக சொல்றேன்னா, திரு விஜய் அவர்கள் அவ்வளவு பெரிய நடிகரே இதை வந்து தனதான போராட்டமா மாத்திக்கொள்ள விரும்பவில்லை. திரு விஜய் அவர்களோட அரசியல் எனக்கு முரண் இருக்கு. ஆனாலும் அவர் வந்து அந்த விஷயத்துல நேர்மையா தான் இருந்தார். ஆனா நீங்க எப்படி பேசுனீங்க, லாகவராரன்ஸ் ஏன் போராட்டம் சொன்னீங்க, ஏன் தம்பிங்கன்னு சொன்னீங்க, நான் தான் பணம் செலவு பண்ணு சொன்னீங்க. பிரச்சனை வரும்போது செலவு பண்ணாரு அவரு. சார் அதான் சொல்றேன் சார், நம்ம வந்து அதுக்குள்ள போக விரும்பல. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வெடிச்சிச்சு. எனக்கு வர போன் கால், அவ்வளவு போன் கால் வருது, நீங்க அந்த தரவெல்லாம் வெளியிடுங்க தம்பி, அவர் மேல வழக்கு போடலான்ற அளவுக்கு என்கிட்ட நிறைய பெரிய பெரிய நபர்கள், பத்திரிகை நபர்கள்லாம் வந்து பேசுறாங்க. உள்ளபடியே இந்த செய்தி வந்து எல்லா லெவல்லையும் வந்து போய் சேர்ந்து உண்மையிலேயே நான் வந்து ஊடகத்துக்கு வந்து நன்றி சொல்லணும். திரு ராகவா லாரன்ஸ் திரு விஜய் அவர்கிட்டே இந்த செய்தி போய் அவருக்கு வந்து சீட்டே கொடுக்க மாட்டேற அளவுக்கு இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. அது உள்ளபடியே எனக்கு வந்து சந்தோஷம். ஒரு மோசமான நபரு இன்னைக்கு அரசியல்ல நீங்க நேர்மையா உழைச்சு வாங்க. படிப்பு வந்து ஒரு தகுதி இல்லைங்க, அது வந்து பிரச்சனையே கிடையாது. படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட அரசியல் வராங்க. நேர்மையான மனிதர்களா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா வந்து பேசணும், மக்களுக்காக வந்து உழைக்கணும். நீங்க என்ன மக்களுக்காக உழைச்சிருக்கீங்க? நீங்க ஒரு என்ஜிஓ வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்க வந்து பல மடங்கு கிரெடிட் நீங்க எடுத்துக்கிறீங்க. 100 பேருக்கு உதவி பண்ணீங்கன்னா நீங்க 1000 பேர்கிட்ட பணம் வாங்குறீங்க. இப்ப நீங்க சில வருடங்களாக நீங்க வாங்குறது ஏன்னா உங்களோட பொருளாதார நிலை வந்து உயர்ந்துருச்சு. அப்ப நீங்களே சொல்றீங்க, எல்லாமே சொந்த படம், நீங்களே சொல்றீங்க எனக்கு யாரும் வந்து பணம்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்றோம், வெல் அண்ட் குட், நல்லது. அப்ப இன்னைக்கு நீங்க செஞ்சது என்ன செய்யல? பிஸ்கட் போடுவேன் நாய்ங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்களே தான் தம்பட்டை அடிச்சுக்கிறீங்க. நான் இதெல்லாம் வந்து பண்ணேன்னு. எவ்வளோ பெரிய மனிதர்கள் இருக்காங்க. மதர் தெரசாவோட நீங்க அதிகமான சர்வீஸ் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி அதனாலதான் நம்ம இவரோட அரசியலை எதிர்க்கிறோமே. அதை தாண்டி நம்ம நமக்கு வந்து எதிர்நிலையோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நேர்மையா வாங்க, உண்மையா பேசுங்க. முதல்ல இதுக்கு வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து கேட்கல. பொதுமக்களை நீங்க வந்து பொதுவெளியில தெருநாய்கள் சொன்னதுக்கு உள்ளபடியே அவர் வந்து பொதுவெளியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா நானும் அவரை விமர்சனம் பண்றதை நிறுத்துறேன், இல்லைன்னா அவரை தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்றதை நம்ம நிறுத்த போறதே கிடையாது. ஓகே, இப்போ இவர் வந்து இவர் பண்ற கலம்பெல்லாம் பார்க்கும்போது இவர் டிவிக்கு பொருத்தமான ஆள் தான், அமைச்சரா இருக்கிறதுக்கும் பொருத்தமான ஆள் தான் அப்படின்னு தான். ஏன்னா அவங்க அமைச்சர்கள் லிஸ்ட்டை பார்க்கும்போது தோணுச்சு. இதுல இன்னொருத்தர் வந்து சேர்ந்திருக்கிறாரு, மாஸ்டர் மகேந்திரன். அவரு அடிச்ச கூத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து கரண்ட் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க, நீங்க கரண்ட் இல்லைன்னு சொன்னா கரண்ட் வந்துருமா, அந்த அளவுக்கு போயிட்டாரு. இப்ப மன்னிப்பு கேட்டுருக்காரு. இல்ல அதுல மன்னிப்பு கேட்டதுல கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரு திமிருத்தனம் இருக்கு. இந்த சினிமாக்காரங்களுக்கே பொதுவாவே, நானும் சினிமா துறையில வந்து இருக்கேன், ஆனாலும் என்னன்னா இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாஸ்டர் மகேந்திரன் சொல்றோம் பாத்தீங்களா, அப்போ அவருக்கு வந்து பாவம், அவருக்கு 5 வயசுல 6 வயசுல என்ன மூளையோட அளவு இருந்ததோ அதே தான் இப்போ இருக்கு. எம்ஜிஆர் பாட்டு பண்ண அந்த காலத்துல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும். ஆளு மட்டும்தான் தம்பி வளர்ந்துருக்கான்னு, அறிவு வந்து வளரவே இல்லை. அப்படியே தான் இருக்கு. அந்த மேட்டுக்குடி மனப்பான்மை, அந்த நக்கல் நையாண்டியா பேசுறதுக்கு பாவம் உள்ளபடியே அவர் வந்து அவருக்கு இருந்த அந்த திறமைக்கு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வர வேண்டியவர் தான். அவரோட அந்த ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா பயங்கரமான, அதான் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. முந்திரி பழத்தை விட அந்த கொட்டை முன்னாடியே வந்துடும். அதனால அது வந்து முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா முந்திரி கொட்டை உள்ளபடியே வந்து உடம்புக்கு வந்து நல்லது. அது வந்து கொட்டையா இல்ல, அதை வந்து பருப்பா எடுக்கணும். ஆனா உங்க பருப்பு சினிமால வந்து வேகல. அதனால என்ன பண்றீங்கன்னா எப்படியாவது நம்மளும் வந்து டிவி. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில வந்து பெரியதாக வந்து படித்தவர் இல்லை. அதை அவரே சொல்றாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 12வது பாஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற இந்த கட்டமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இவர் வந்து திராவிட கட்சிகள் மேல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி. திமுக அண்ணா திமுக அவர் வந்து பிடிக்காது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருமே, திரு ராகவா லாரன்ஸா இருக்கட்டும், மகேந்திரன் சொல்லிட்டு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சங்கி மனநிலை கொண்ட ஒரு மேட்டுக்குடி நடிகர்கள். இப்ப நடிகர்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. தோழர் ரோகிணி இருக்காங்க, நம்ம தோழர் தான். அவங்க எல்லாம் வந்து எப்படி பேசுறாங்க, நடிகர் சத்யராஜ் இருக்காரு, அந்த மாதிரி நிறைய தோழர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட சிந்தனை வந்து இருக்கும். தமிழ்நாடு வந்து எங்கேயுமே மக்கள் பற்றின ஒண்ணு இருக்கும், அது சொல்யூஷன் என்னன்னு வரும்போது திராவிடம் கம்யூனிசம் ஏதோ ஒரு பார்வை பேசுவாங்க இல்லைங்களா. இவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. யாரு வந்து இங்க வந்து பாப்பதா இருக்கா,
அதிகாரத்துல இருக்காங்க. யாரை ஒட்டிக்கிட்டு அங்க இல்ல பர்டிகுலரா இவங்க வந்து வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள். அங்க வந்து மோடிஜியை வந்து புகழ்ந்து பேசுவாங்க, இந்த பக்கம் ஐயா ரஜினிகாந்தை வந்து புகழ்ந்து பேசுவாங்க, இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசுறாங்க. இந்த 60 ஆண்டுகளாக வந்து திராவிட கட்சிகள் பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, சினிமா துறையில பல்வேறு நெருக்கடிகள் சமயத்துல அந்த சினிமா துறையை தூக்கி நிறுத்தவர் எம்ஜிஆரும், அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவும், அதுக்கப்புறம் கலைஞரும் தான். இன்னைக்கு வந்து திரைப்பட நகரமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஓய்வூதியமா இருக்கட்டும், பல்வேறு நலத்திட்டங்கள் பண்ணவர் தான். விஜய் இப்பதான் வந்திருக்காரு, 30 நாள் தான் வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து சினிமா துறைக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போல. இல்ல நிறைய பேர் பார்க்க வராங்களே, அவரை சிம்ரன் பார்க்க வராங்க, அவங்க வந்து பார்க்க வருவாங்க. நிறைய பேர் பார்க்க வராங்களே. அரசு ஊழியர்கள் வந்து போய் பார்க்க முடியல, தொழிலதிபர்கள் வந்து முதலமைச்சர் வந்து பார்க்க முடியல. அரசு ஊழியர்கள் ஏன் பார்க்க முடியல? பார்க்க முடியலங்க. அவங்க வந்து குற்றச்சாட்டா சொல்றாங்க, யாருமே வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பார்க்க முடியல. ஆனா சினிமா நடிகர்கள் வந்து உடனே அப்பாயின்மெண்ட். அதுவும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் படத்துல ஹீரோயினா நடிச்சுக்கணும், இல்லைன்னா வந்து அவருக்கு வந்து தம்பி ரோல், அண்ணன் ரோல், அந்த மாதிரி யாராவது நடிச்ச ஹீரோக்களை வந்து அவர் வந்து பாக்குறாரு. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப என்னன்னா இவங்க எல்லாம் சந்திக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஆசை வருது, லாகவரன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மகேந்திரன், இன்னும் நிறைய பீஸ் இருக்கு லைனா. இதுக்கப்புறம் ஒரு எல்லாம் போறோம், அண்ணனை வந்து பாக்குறோம், எம்எல்ஏ வரும், டைரக்டா வந்து மந்திரி ஆயிரும். அப்போ இவ்வளவு நாள் வந்து விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜய்க்காக வந்து கஷ்டப்பட்டவங்க, பணத்தை செலவு பண்ணவங்க, பொருள் செலவு பண்ணவங்க, மக்களை போய் சந்திச்சு ஓட்டு வாங்கினவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு தேவையில்லை. அப்ப சினிமா நடிகைகள் வரும்போது அதனாலதான் நம்ம வந்து இருக்கோம். மாஸ்டர் மகேந்திரன் திருப்பி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா திமிர்த்தனமா தான் பேசுறாரு. நான் வந்து அண்ணனை வந்து 6 மாசம் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன். ஏன்டா வெண்ண, இத்தனை கற்பழிப்புகள், இத்தனை கொலைகள் நடந்திருக்கு, குறிப்பாக நேத்து மட்டுமே 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவாங்க? கும்மிடிப்பூண்டியில ஒரு பெரிய கலவரம் நடக்குங்க, 3 வயது குழந்தைய வந்து கற்பழிச்சு கொலை பண்றான். அரசாங்கம் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த டிவிக்கு அரசாங்கம் என்ன பேட்டர்ன் வச்சிருக்காங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பாஜக என்ன பேட்டர்னோ அதே தான் பேட்டர்ன். நீங்க வந்து கோவையில பார்க்கலாம், சூலூர்ல அந்த குழந்தை வந்து கொலை பண்ணப்போ அந்த குழந்தையோட தாய்க்கு தெரியாம அந்த வந்து இறுதி சடங்கு பண்ணாங்க. அதே போல இங்க என்ன பண்றாங்கன்னா, கும்மிடிப்பூண்டியில வந்து இறுதி சடங்குக்கான வேலைகள் செய்யற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு பொன்னேரியில அந்த குழந்தையோட உடலை வந்து அடக்கம் பண்றாங்க. அங்க பொதுமக்கள் வந்து போராடுறாங்க, அந்த பொதுமக்களை அடிச்சு விரட்டுறாங்க, அவங்க மேல வந்து காவல்துறை வந்து கைது பண்றோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. 24 மணி நேரம் கழிச்சு அந்த எம்எல்ஏவே போறாரு, பொதுமக்களை வந்து மோசமான வார்த்தைகள் வந்து பேசுறாரு. அதே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூலூர்லயும் நடந்து, கோவை சூலூர்லயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம், அந்த பெண் குழந்தை இறந்து போனாங்களா, அவங்க அம்மா வந்து குடிகாரன்ற பட்டம் கட்டிய படம். சோ இந்த பேட்டர்ன்லாம் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா பாஜக பேட்டர்ன் தான். பிள்ளையும் இழந்து இப்ப குடியாரிங்கிற பட்டத்தோட அந்த அம்மா வாழணும், பட்டத்தோட வாழணும். சோ இதெல்லாம் ஏதாவது தெரியுமா? இந்த மகேந்திரன் ஒரு பொறுக்கி வந்து பேசுறாங்க, பொறுக்கின்னு தான் சொல்லணும். இவெல்லாம் எதுவுமே தெரியாம பொறுக்கித்தனமா வந்து பேசுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை, இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்தை வந்து குறை மதிப்பீடு பண்ணது. இவர் போய் பார்த்தாரா 2011 வந்து கேரளால ஏர்போர்ட்ல வந்து ஃபுல்லாவே வந்து சோலார் போட்டுதான். டேய், அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல எத்தனையோ இடங்கள்ல சோலார் இருக்குடா, உனக்கு ஏதாவது தெரியுமாடா? இல்ல அது மட்டும் இல்ல, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அது அதான் தொடர், அதான் சொல்றேன். இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா பெரிய அறிவாளி நினைப்பு, முட்டாள்தனமான பேச்சு. இதெல்லாம் தமிழக மக்கள் இவங்க எல்லாம் விரட்டி அடிக்கணும். இவங்க எல்லாம் பேசறதெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்கணும் எதுவுமே தெரியாது, தமிழ்நாட்டுல இருக்கும் இங்க எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. கேரளால வந்து நான் வந்து பார்த்தேன்னா, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு அவ்வளவுதான் தெரியும். சோ இதெல்லாம் உள்ளபடியே நம்ம வந்து கண்டிக்கிறோம். இதனாலதான் சொல்றோம், நடிகர்கள் எல்லாரையும் நம்ம வந்து தவறா சொல்லல. இந்த மாதிரி யார் வந்து மக்களுக்கு எதிராக பேசினாலும் அவங்களை நிச்சயமாக தோல் உரிக்கணும் நம்ம கடமை. அதை தான் நம்ம வந்து செஞ்சோம். மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி தோழர். நேரிலே மற்றொரு விருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.